श्रीरंगमंगलमणिं करुणानिवासं श्रीवेंकटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीशं नमामि सरसाय दुशैलदीपं जयत्याशसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இன்று 5/4/2025 இந்த ஜூமில் 108 திவ்யதேச வைபவங்களில் 98வது திவ்யதேசம் திரு அயோத்தி. இன்றைய விசேஷம், இன்றைக்கு இரவு நவமியும் புனர்வசுவும் சேர்ந்து வரத்தினால ஸ்ரீராம நவமியாகவும் கொண்டாடப்படுகிறது. ஒரு விசேஷம் நம்முடைய ஜூமில் முன்னாடி பார்த்தோம். ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிக்கச்சு அந்த நாராயணியம் நம்ம ராசக்கிரீடையும் போது பகவானுடைய கிருஷ்ண ஜெயந்தி வந்தது பார்த்தோம். அதே மாதிரி இப்போது பகவானுடைய அனுகிரகம், ஆச்சாரியனுடைய அனுகிரகம், இந்த திரு அயோத்தியா என்று அழைக்கப்படக்கூடிய திவ்யதேசம் மிக அழகானதொரு திவ்யதேசமாக அழகு 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 அழகுன்னு அப்படியே கொட்டியிருப்பார். நமக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை, கம்பராமாயணத்தை அனுபவிச்ச பார்த்தோம். இந்த திவ்யதேசமானது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய தலைநகரமாக லக்னோவுடைய வெகு அருகாமையில் இருக்கிறது. வாரணாசி செல்லும் வழியில் ஃபைசாபாத் ரயில் நிலையத்திலேருந்து 5 கிலோமீட்டர். இப்போ இங்கேயே கிட்டத்தட்ட ரயில் நிலையம் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். காஷிக்கு வடமேற்குன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவிலும், பிரயாகைக்கு 160 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள திவ்யதேசமானது. பெருமாள் ஸ்ரீமத் ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் ரகுநாயகன் வடக்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம். இது பழைய திரு அயோத்தி. இப்போ இருக்கிறத நினச்சிக்காதீங்க. தாயார் சீதா பிராட்டியார், தீர்த்தம் சரையோநிதி நமக்கு தெரியும், பரமபத சத்திய புஷ்கரணி, விமானம் புஷ்பக விமானம், புஷ்கல விமானம்னு சொல்லுவா. பிரத்யக்ஷம் எல்லாருக்கும் தான், பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும். யாரெல்லாம் ஸ்ரீமத் ராமபிரானை மனசார நினைக்கிறாளோ அத்தனை பேருக்கும் பிரத்யக்ஷம். பெரியாழ்வாளாலும் நம்மாழ்வாராலும் குலசேகர பெருமானாலும் தொண்டரடி பொடியாழ்வாராலும் திருமங்கை மன்னனாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டவர். அழகாக ரகுவம்சம் அப்படின்னு ஒரு காவியமே எழுதியிருக்கான். இந்த ராமனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வால்மீகியனுடைய ராமாயணம் தான் பேசு. ஸோ வால்மீகியும் கம்பனும் காளிதாசனும் உருகி அனுபவித்தவர்கள். பாரத நாட்டின் மீது ஆன்மீக வாழ்விலே ஈடுபாடு கொண்டவர்களுக்கு பல மொழிகளையும் பல மக்களையும், துவைத்தமாக இருந்தாலும் அத்வைத்தமாக இருந்தாலும் விசிஷ்ட அத்வைத்தமாக இருந்தாலும் பலவிதமான தத்துவங்களை உள்ளடக்கியது இந்த ராமபிரானுடைய அவதாரம். எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதாக, ஒருமைப்பாட்டினுடைய தலமாக விளங்கக்கூடியது இந்த அயோத்தி. சங்க இலக்கியங்களில் இப்போ தான் பார்த்தோம், அது ரொம்ப அழகாக உருகி சொல்லியிருப்பார். அப்படின்னா வேதாந்த தேசிகனோட உருகி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. பாராவார பயோ விசேஷண கலா பாரீன காலானல ஜுவால விகார ஹாரி விசிக வியாபார கோரக்கிரம சர்வாவஸ்த சகுத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி தர்மோ விக்கிரகவான் அதர்ம விரதிம் தன்வீச தன்வீதனஹா. என்ன அழகான வார்த்தைகள்! ஸ்ரீமத் ராமபிரானை பற்றி, ராமாயணத்தை பற்றி வேதாந்த தேசிகனுடைய மங்களாசாசனம். இவர் இந்த மங்களாசாசனத்தை இது மட்டும் இல்லை, இவர் முடிக்கச்சே ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார். ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா அப்படின்னு ஆரம்பிக்கச்சே கடைசியில் முடிக்கச்சே சதுர்முகேஸ்வரமுகைஹி புத்திர பௌத்ராலிஷாலினி நமசீதா சமேதாய ராமாய கிரகமேதினி. ஒவ்வொரு கிரகத்திலையும் இருக்கக்கூடியவன் ஸ்ரீமத் ராமபிரான், இருந்து கொண்டு இருப்பவன் ஸ்ரீமத் ராமபிரான் அப்படின்னு ராமாயணத்தை பற்றி வேதாந்த தேசிகர்
பல இடங்களில் சொல்லியிருக்கார். அங்கனடு மதில் படை சூழ் அயோத்தி என்னும். நமக்கு அயோத்தி ராமபிரான் உடனே 2-3 விஷயங்கள் ஆழ்வாருடைய பாசுரங்கள்லேயே கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்தா, கற்றுக்கொள்ளணும்னு ஆரம்பித்தா முதல்ல கற்க வேண்டியது ராமபிரானை பற்றி தான். அதாவது ராமாயணத்தை பற்றி தான், ராமாவதாரத்தை பற்றி தான், இல்லையா? இது ஒன்று. அயோத்தியர் கோமான் ரொம்ப அழகாக பெரிய தமிழ் சாதிக்கும் அயோத்தியர் கோமான் அப்படின்னு. இதற்கடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படின்னு சொன்ன உடனேவே திருக்குறளுடைய வாழ்வாங்கு அன்றும் இன்றும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஸ்ரீ ராமபிரான். ராமபிரானை பற்றி நிறைய இளங்கோவடிகள்லேருந்து எல்லாரும் சொல்லியிருக்கா. ஸ்ரீமத் ராமாயணத்தை பற்றி முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கல்கியுமானாய் இது ஆழ்வாருடைய வாக்கு. அரசர்கள் துதிப்ப அயோத்தியன் இலங்கும் அருள் செடி ராகவன் வாழி அப்படிங்கிறது வரதராஜ பாகவதம். அயோத்தியன் காவலனாக விளங்கக்கூடியவன், மனத்துக்கு இனியவன். ஆண்டாள் சொல்லச்சே சொல்வோம் இல்லையா, மனத்துக்கு இனியாரைப்பு அடவும் நீ வாய் தரவாய். அப்போ கண்ணன் என்ன, நம்ம இது ஆண்டாளுடைய பாசுரங்களில் பார்த்தோம். மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்ந்திருவாய். என்ன அழகான வார்த்தைகள் இல்லையா? மனத்துக்கு நீவன்னா சுடி கொடுத்த சுடர்கடி ஆண்டாள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். படைக்கல் தொழில் அம்புயத்தன் அயோத்தி மன்னருக்கு அளித்த பெருமையும் இந்நகருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறா. முதல்ல அயோத்தியில் ஸ்வர்ண கனி அப்படின்னு பேராம் அயோத்திக்கு. இப்போது 2 இடத்துல பார்த்தோம். வேதாந்த தேசிகன் ஸ்வர்ணத்தை வரவழைத்து கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆதிசங்கர பகவத் பார்த்தால் ஸ்வர்ணத்தை வரவழைத்து கொடுத்தார் அப்படின்னு. ஆனால் ஸ்வர்ணமே ஒரு நகரமாக இருக்குது அப்படின்னா அது அயோத்தியான். அந்த மாதிரி அந்த அயோத்தியனுடைய தலை வரலாறு சொல்கிறதாம். அயோத்தியனுடைய முதல்ல மன்னன் ரகுவம்சம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ரகு அயோத்தியில் ஆரம்பத்திலேருந்தே விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் குலகுரு. அந்த குலத்துக்கு குருன்னா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, குலத்திலேருந்து ஆரம்பித்து குருவாக இருந்திருக்கார் போல் இருக்கு வசிஷ்டர். முதல்ல ரகுமன்னன் ஆண்டு வர்ற போது கௌட்சர் அப்படிங்கிற முனி, அந்த கௌட்சன்ற மாமுனி அவருக்கு ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரருக்கு குரு தட்சணைன்னு கொடுக்கணும் இல்லையா? குரு காணிக்கை கொடுக்கணும். என்ன பண்ணுறது? குரு காணிக்கை இதில் நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம். அதாவது குரு அப்படின்னுச்சு ஆச்சாரியன் அப்படின்னுச்சு 2 விஷயங்கள். ஆச்சாரியனையும் குருவையும் நாம் போய் சேவிக்கச்சே அவள் ஏந்திருன்னு சொல்கிற வரைக்கும் சேவிச்சுட்டு இருக்கணும். நாம் ஏந்திருக்கக்கூடாது, பாதியில் நிறுத்திட்டு. குரு அப்படின்னு நாம் யாரை வச்சுருக்கோமோ, நம்ம ஆச்சாரியன்னு நாம் யாரை வச்சுருக்கோமோ, ஈவன் மடாதிபதிகள் எல்லாமே நம்மளுக்கு குருவாக சொல்லக்கூடியவர்கள். அதே மாதிரி குரு என்ன சுவாமி காணிக்கை நான் கொடுக்கறதுன்னு அவர் என்ன சொல்கிறாரோ அந்த காணிக்கையை கொடுக்கணும் குருவுக்கு. இப்போல்லாம் அது சாத்தியமா அப்படின்னா யோஜனை பண்ண வேண்டிய விஷயம்தான். அப்படிப்பட்ட குருக்கள் இருக்காளா? குருக்கள்லாம் ஒருமையா பன்மையா அப்படின்னு கேட்பா இல்லையா? குருன்னா ஒன்று, குருக்கள்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி விஸ்வாமித்திரர்கிட்ட காணிக்கையை கேட்டாராம். இவர் 14 கோடி பொண்ணு வேணும்னு கேட்டாராம் இவர் விஸ்வாமித்திரருக்கு எப்பயுமே திங்க் பிக் அப்படிங்கிறது தான். எதுவாக இருந்தாலுமே இதற்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு மன்னன், இதே ரகுவம்சத்தில் ஒரு மன்னன், நான் உடம்போடு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னவர் தானே அவர் இல்லையா? திங்க் பிக் அப்படின்னா அது முதல் வார்த்தை விஸ்வாமித்திரர் தான். எதுவுமே சின்னதாக திங்க் பண்ணவே மாட்டார். எதையாக இருந்தாலும் பெருசாக. இல்லைன்னா ரகுவம்சத்தில் ஆரம்பித்து பாருங்களேன், அங்கேருந்து ராமபிரான் வரைக்கும் விஸ்வாமித்திரர் இருந்திருக்கார். விஸ்வாமித்திரர் வசிஷ்டரும் இந்த மன்னன்கிட்ட தவிர வேறு யார்கிட்ட இவ்வளவு பொண்ணு இருக்கும் சுவாமி இல்லையா? 14 கோடி பொற்காசுகள் வேணும்னு கேட்டால் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? விஸ்வாமித்திரர் கேட்குறாருன்னா ஏன் உமக்கு எதுக்குன்னு கேட்க முடியாது. திரும்பி ஆச்சாரியனை கேட்க முடியுமா? எதுக்கு இதை கேட்குறீன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இவர் என்ன பண்ணுறார்? சரி சுவாமி பண்ணுறேன் அப்படின்னுட்டு நேராக வந்துடுறார். ரகுமன்னன்கிட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி எனக்கு ஆச்சாரிய தட்சணை கொடுக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, நீ இந்த நாட்டினுடைய ராஜா. அடுத்தது ராஜாவினுடைய கடமை பிரஜைகள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் இல்லையா?
அதனால் நான் உங்ககிட்ட கேட்குறேன், என்னுடைய சந்தோஷம் எது அப்படின்னா என்னுடைய ஆச்சாரியனை திருப்திப்படுத்துறது தான். எனக்கு பணம் வேணுங்கிறது இல்லை. வார்த்தையை கவனிங்கோ. இவர் என்ன கேட்குறாரு கௌத்சர், எனக்கு பணம் இல்லை, என்னுடைய ஆச்சாரியனை திருப்திப்படுத்தணும் இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த ரகு வம்சத்தினுடைய நாயகனாக விளங்கக்கூடியவன் ரகு என்ன பண்ணுவான்? அவ்வளோதானே, எவ்வளோ கேட்டார்னா 14 கோடி பொற்காசுகள் வேணும்ட்டார். அப்பப்பப்பா இப்படி திரும்பி பார்த்தா தன்னுடைய தனாதிகாரியை திரும்பி பார்த்தா அவர் அப்படியே சைகிலே காமிக்கிறார். கண்ணிலையும் அப்படியே கண்ணையும் தலையும் அசைச்சு, நம்மகிட்ட அவ்வளோ கோடி பொருள் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அவ்வளோதானே, சரி, இதற்கு ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் பிடிச்சா கொடுத்துருவார் அப்படிங்கிறார். இது பின்னாடி வரப்போகிறது இல்லை, இதை தான் பின்னாடி ஸ்ரீனிவாசன் செஞ்சார் போல் இருக்கு. நேராக குபேரனை பிடிக்கிறார். குபேரனை வேண்டோடனே குபேரன் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு குபேரனை தவம் பண்ணி குபேரன் கிட்ட வேண்டுறார். குபேரன் தெரியும், யார் வேண்டினாலும் பகவானுடைய அம்சம் தானே குபேரன். அதனால் ஏன்னா பின்னாடி இதே வம்சத்தில் பகவான் பறக்க போகிறான். அதனால் அந்த குபேரன் அப்படியே பொற்காசுகளாக கொட்டுறானா. ரகுகிட்ட சொல்கிறான், நீ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு. அப்பாப்பா எனக்கு வேண்டாம், என்னுடைய பிரஜை ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு தான் வேணும் அப்படிங்கிறான் ரகு. அவ்வளோதானே, எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பொற்காசுகளாக பொற்குவியலாக அந்த கூரையை பிரிச்சுட்டு கொட்டுண்டாள். அது மாதிரி கொட்டின்னு இருக்கு. இந்த கௌத்சர் மகரிஷி பார்த்தார், எப்பா எனக்கு இவ்வளோ பொருள் வேண்டாம், நான் எனக்கு பொருளே கேட்கல, எனக்கு வேண்டியதுலாம் ஞானம், ஆத்ம ஞானம், அறிவு, இதுதான் எனக்கு வேணும். இதை கொடுத்த விஸ்வாமித்திரனுடைய குரு கேட்குறார். அவருக்கு குருக்கு எவ்வளோ வேணும்? 14 கோடி பொருள், அவ்வளோதான் வேணும். அந்த 14 கோடியை எடுத்துமே நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு எதுக்கு ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வேண்டாம். இந்த மாதிரி யாராவது இருப்பாளா? சொல்லுங்களேன். இந்த காலத்தில் அவர் 14 கோடி கேட்டான்னா இவன் ஒரு 14,000 கோடி அப்படி சைடில் அழுத்திக்க வேண்டாமோ? அந்த மாதிரி எண்ணமே 2 பேருக்கு இல்லை. ஏன்னா ராஜாவுக்கு எப்போ கேட்டாலும் குபேரன் கொடுக்க போகிறான். இப்போ குபேரன் நம்ம தவம் பண்ணோம், கேட்டால் குபேரன் கொடுக்குறான். அப்புறம் எதுக்கு திரும்பி அதை நாம வச்சுக்கணும்? அதனால ராஜா வேண்டான்னு விட்டான். இவன் பார்த்தா எனக்கு எதுக்கு சுவாமி, என்னுடைய ஆச்சாரியன் என்ன வேணுமோ அது மட்டும்தான். அந்த ஆச்சாரியனுக்காக 14 கோடி பொற்காசுகள் வேணும்னா அந்த நகரமே பொன்னால் ஆயிடுத்தான். எது? ஸ்வர்ண கனி ஆயிடுத்தான் இந்த அயோத்தி. அதனால தான் அந்த இடத்திற்கு பேர் ஸ்வர்ண கனின்னு. விஸ்வாமித்திரர் அவருக்கு வேண்டியதை எடுத்துன்னு அவர் போயிட்டார், எதுக்குன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இடம் ரகு மாமன்னன் பிறந்தது. அந்த வம்சத்திலே தசரதனுக்கு குழந்தையாக பிறந்தவன் ராமபிரான். எம்பெருமானுடைய அவதாரம் அப்படிங்கிறது அண்டசராசரங்களை வைகுந்த தேத்தி அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். சரையூ நதியில் இறங்கச்சு எல்லாரையும் அழிச்சுன்னு போயிடுறான் வைகுண்டத்துக்கு. ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவுலையும் அப்படிதான், எல்லாமே அவனைத்தானே சேர்றது. அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவனே அவன்தான் இல்லையோ? இந்த நாட்டினுடைய அழக ராமம் விலோகய புனஸ்தரலாட்சி அயோத்தியாக. இதில் சில விஷயங்கள் திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயாம் நா வித்வான் நாச்ச நாஸ்திகாக, அங்கே ரொம்ப பெருபடக்கூடியதாக வால்மீகி சாதிக்கிற இந்த விஷயம். இதை கம்பனுடைய வேர்டிங்ஸில் ஒரு 2-3 வேர்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம். கம்பனுடைய வேர்டிங்ஸ் என்ன அழகானதொரு அயோத்தி மாநகரம் அப்படின்னாலே அந்த நாட்டுப்படலத்தில் கம்பன் சாதிப்பான். நம்ம கம்பனுடைய அணுவாக அனுபவித்தோம் கம்பராமாயணத்தில். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவினியங்க குவளை கண் விழித்து நோக்க, தென்திரை எழினு காட்ட தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் விற்றிருக்கும் மாதோ. இது எப்பயுமே சொல்லக்கூடியது. 6 பாய் அரவம் எப்படி? அது 6 பாய் சரையுனு 6 பாயக்கூடிய அறம் வந்து சவுண்ட் இருக்குல்ல, அவ்வளோ எப்பயுமே அந்த சப்தம் வந்து ஓம்காரத்தை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியதான சப்தம், ராமராமா என்று சொல்லிக் கொடுக்க கூடியதான சப்தம். அந்த இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பவுன் கொட்டுறது அப்படின்னு. இதுதான் கம்பன் வேற ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கான், வரம்பெல்லாம் முத்தம். வரம்பெல்லாம் முத்துக்கலாம், பவழங்கள் முத்துக்கள், தத்தும் மடையெல்லாம் பணியலம், மாநீர் குரம்பெல்லாம் செம்பொன். அந்த கரையில் நடந்து போனால் அங்கெல்லாம் செம்பொன்னா.
எப்படி பாருங்க, எப்படி அந்த கதை உண்மைங்கிறது ராமாயணத்தை கம்பன் சொல்றான் பாருங்க. மா நீர் குரம்பு, குரம்புன்னா கரை, அந்த நடந்து போகக்கூடிய கரை, கரையலாம் செம்பன் மேரி குழியலாம் கழுநீர் கொள்ளை பரம்பெலாம் பவளம். நாம் ஒன்று தான் நினச்சோம், பவளம் முத்து வைடூரியம் கோமேதகம் எல்லாம் கொட்டி கிடக்கிறதாம். சாலி பரப்பெல்லாம் அன்னம், குறைச்சலே இல்லை. பாங்கரம்பெல்லாம் செந்தேன் சந்த காயலாம் களிவண்டு கூட்டம், தேன் இருக்கும் இடமெல்லாம் வண்டுகள் கூட்டம் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட இடம். அதே மாதிரி அயோத்தின்னு சொன்ன உடனே கம்பனுடைய இன்னொரு வேர்டிங்ஸ் ஞாபகம் வரும். நீரடை உறங்கும் சங்கம், நிழலடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு. அதாவது அந்த தார்னா மாலை, நம்ம சொல்லியிருக்கோம் தாருக்கும் மாலைக்கும் வித்தியாசத்தை நிறைய தானே நானே சொல்லியிருக்கேன். அந்த தாரிடை உறங்கும் வண்டு அப்படியே மாலையில் வந்து அந்த தேன் எடுக்க எடுக்க இன்னும் தேன் குறையாத அங்கே வந்து உட்காந்துருமா. அப்படியே உட்கார்ந்து அந்த வண்டு மயக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மாலையை தொடுத்து போட்டு பாடாம். அந்த தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள், செய்யாள்ல மகாலட்சுமி, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடை உறங்கும் இப்பின்னா சிப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலடை உறங்கும் தோகை. போரிடை உறங்கும் அங்கம், அங்கே போரே கிடையாது. அந்த அந்த போர்க்களமாக இருக்கக்கூடிய இடத்துல அன்னம் உறங்கி கொண்டிருக்கிறது. அவ்வளவு சாலோக்கியம். இது கம்பனுடைய வார்த்தை. இதை நம்ம நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இன்னும் கம்பனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அயோத்தியனுடைய அழகை அனுபவிச்சு 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 கம்பன் ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவிக்கிறான். இன்னும் சொல்லுவான், அங்கே பொய் சொல்கிற வேலை இல்லை, அங்கே உண்மை சொல்கிற வேலையே இல்லை. என்ன பொய்ன்னு சொன்னால் தானே உண்மைன்னு இருக்கும். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், யாரும் பெரிய பணக்காரன்னு சொல்லிக்க முடியாது. ஏன்னா ஏழைன்னு ஒருத்தர் இருந்தானே பணக்காரன்னு சொல்லிக்க முடியும். வன்மை இல்லையோர் வறுமையின்மையால், திண்மை இல்லையோர் செருடரின்மையால், உண்மை இல்லை பொய் உரையிலாமையால். பொய்யின்னு ஒன்று இருந்தானே உண்மைன்னு ஒன்று இருக்க போகிறது. வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால். என்ன மாதிரி இடம் பார்த்துக்கோங்க. இல்லை கூறு பாடலும் குழலின் பாடலும் வேறு வேறு நின்று இசைக்கும் வீதிவாய் ஆறும் ஆறும் வந்து எதிர்த்த ஆம் என சாரும் வேள்வியும் தலைமயங்குமே. இதற்கு அடுத்தது நம்ம ஆழ்வார் பாசுரங்களே உதாரணமாக ஆழ்வார்லேருந்து எடுத்தது. கம்பன் சொல்கிறான் அப்படின்னா ஸ்ரீதேவியை சொல்லாமல் ஸ்ரீ ராமபிரானை சொல்ல மாட்டான். நிலமகள் முகமோ திலகமோ கண்ணோ நிறை நெடு மங்கள நானோ இலகு பூண் முலை மேல் ஆரமோ உயிரின் இருக்கையோ திருமகளுக்கு இனிய மலர்கோலோ மாயோன் மார்பில் நன்மணிகள் வைத்த பொற்பெட்டியோ. இந்த விளக்கம் நம்ம பார்த்தோம். பொற்பெட்டியோ என்ன, பொன் குவியல்னா பொன் பெட்டினா மூடி இருக்குமா, அந்த உதாரணத்தை பார்த்தோம். வானோர் உலகின் மேல் உலகோ, வானோர் உலகின் மேல் உலகோ என தன்னையே தமர்க்க நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே என்று தந்தவன் ராமபிரான். அதுதான் சொல்றாரு இங்க. வானோர் உலகின் மேல் உலகோ ஊழியின் இறுதி உரையிலோ யாதென உரைப்போம். என்ன சொல்றது இருக்கு. இப்படியாக யாரோ மியூட் போடலன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து மியூட் போட்டுக்கோங்க. இப்படியாக ராமபிரான் வாழ்ந்த அயோத்தியை கம்பன் அனுபவிச்சதை நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சிருக்கா. ஆலிநகர்க்கு அதிபதியே அயோத்தி மனை தாலேலோ. இந்த பெருமாள் திருமொழியில் நம்ம பார்க்க போகிறோம். பெருமாள் திருமொழியில் நம்ம கிருஷ்ணனுக்குத்தான் முதல்ல பெரியாழ்வார் தாலேலோ பாடினார். ஆனால் ராமனுக்கு தாலேலோ பாடிருக்கார் பெருமாள் திருமொழியில். அதை வரக்கூடிய அதுவும் இன்னிலேருந்து ஆரம்பம் சந்தையும். நாளைக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அறவர்க்கு அற்றவர்களுக்கு அருமருந்தே அயோத்திய நகருக்கு அதிபதியே. இதுவும் பெருமாள் திருமொழி சாதிக்கிறதான். மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டிய அடுத்திரல் அயோத்தியம் அரசே. என்னன்னா
முழுவதுமாக இங்கே ராமாயணத்தை பற்றி சொல்லலை. ஏன்னா முழுவதுமான ராமாயணம் நம்ம பெருமாள் திருமொழியில் முழுவதுமாக இன்னொரு தினம் திரும்பி திரும்பி அனுபவிக்க போகிறோம். அதனால் தியான ஸ்லோகத்தினுடைய விளக்கம், புகழ்மிக்க திரு அயோத்தி என்னும் இந்த திவ்ய தேசத்திலே ரகுகுல திலகனான சக்கரவர்த்தி திருமகனாய் சீதா தேவியுடனே புஷ்பக விமான நீழலில் சரையூ நதி தீரத்திலே வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே பரதனுக்கும் வேண்டுகோளுக்கும் அருளும் பாரிஜாத தருவாக அக்காலத்திலே அனைத்து தாவர உயிர்கள் அனைவரையும் மோட்சத்திற்கு அழைத்து சென்றவனாய் அருள் பாலிக்கக்கூடிய உன்னையே நான் சரணடைகிறேன் அப்படிங்கிறது தியான ஸ்லோகத்தினுடைய விருத்தம். அது மட்டுமல்ல, இந்த தியான ஸ்லோகங்கள் பெருமை அப்படிங்கிறத பல விதங்களில் வெங்கதிர் மரபின் முளைக்கினும் தன் என் விது என விளங்கும் இப்பெருமான் பொங்குவெண் தயரதன் எனும் கடலில் பூத்து உலகு அருள் அன்னை எனும் மா மங்கள ஜானகி எனும் அணி துறந்து மங்கையர் திரளை ஓர் அணுவாய் அங்களுள் உளம் கொண்டு அயோத்தியில் நெடுநாள் அளித்த காகுத்தன். இதுவும் அயோத்தியனுடைய வாழ்த்து பாடலாக வருகிறது. இதில் இந்த ஆழ்வார்கள் பாடலில் 1, 2 நம்ம பார்க்கலாம். ஆழ்வார்கள் பாசுரத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறது இல்லைன்னா ஒவ்வொரு ஆழ்வாருடைய பாசுரத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனால் ஒரு சில ஆழ்வாருடைய பாசுரம் பார்க்கலாம். பெரிய ஆழ்வார் திருமொழியில் வரக்கூடியது. ஏன்னா முதல்ல நம்ம சொன்னோம்னா அயோத்தி இந்த இடம்பெறக்கூடிய திவ்யதேசங்களிலேயே மிக உயர்ந்ததாக அயோத்தியர் கோன் அப்படின்னு நாம் பார்த்தோம். அயோத்தி மாநகரனுடைய தேர்கள், இந்த கம்பனுடைய தேரும் ஒவ்வொன்றும் அவன் அனுபவித்து எழுதியிருக்கக்கூடியது. அயோத்தி மைந்தன் வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடையம் புருஷோத்தமன் இருக்கை தடவரை அதிர தரணி விண்டு இடிய தலை பற்றி கரைமளம் சாடி கடலினை கலங்க கடுத்து இழி கங்கை கண்டமெனும் கடிநகரே. இது பெரிய மலைகளுக்கு நடுங்கவும் நிலங்கள் பிளவுபட்டு சிதறவும் கரையிலே உள்ள மரங்களுடன் மோதி முறிந்து கடலும் கலங்கவும் இவ்வாறு வேகத்துடன் ஓடி வரக்கூடிய கங்கை நதி கரையில் கண்டம் எனும் கடிநகரானது அப்படின்னு சொல்லச்சே அது எங்க இருக்கு? வடக்கில் உள்ள மதுரை, சாலிகிராமம், வைகுந்தம், துவாரகை, அயோத்தி, பத்ரியாசிரமம் ஆகிய திவ்யதேசங்களில் விளங்கும் எம் புருஷோத்தமனுடைய இருப்பிடமாக விளங்கக்கூடியது அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிச்சு. அயோத்தியும் சேர்த்து புருஷோத்தமனாக விளங்கக்கூடியவன், உத்தம புருஷனாக விளங்கக்கூடியவனாக மங்களாசாசனம் பண்றார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியில். அதாவது பகவான் அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம பல அவதார விசேஷங்களை பார்த்தோம். அந்த பல அவதார விசேஷங்களில் இந்த அவதாரம் ஒரு வித்தியாசமானதொரு அவதாரம். ஏன்னா எந்த இடத்துலையுமே அவதார விசேஷங்கள் தான் ஒரு மானிடன் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பிரதிபலிச்சுன்னு இருக்கான் பெருமாள். எந்த இடத்துலையும் டீவியேட் ஆகி போகவே இல்லை. கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ இடத்துல தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டுறார். தன்னால் இயன்றதை தான் ஒரு பெருமாள், தான் ஒரு விஷ்ணு அப்படிங்கிறத பல இடங்களில் அங்கே இருக்கிறவளுக்கு உலகிற்கு அறியும் வண்ணம் செய்கிறார். ஆனால் இங்கே அப்படி செஞ்சதே கிடையாது. யாருக்காவது ஒருத்தர் 2 பேருக்கு அவளுக்கு புரியணுன்றதுக்காக அந்த கண்ணை அப்படி கொஞ்ச நாழி காட்டிட்டு திரும்பி பேக் டு பெவிலியன் சொல்லுவாள். அந்த மாதிரி திரும்பவும் தான் இடத்திற்கு வந்துவிடக்கூடியவன் தான் ஸ்ரீராமபிரான். நட்புக்கு உதாரணம் அப்படின்னா ராமபிரான், அன்பிற்கு உதாரணம் அப்படின்னா ராமபிரான். இப்படி நிறைய விஷயங்கள், எல்லாவற்றிற்கும் நல்லது எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உதாரணம்னா ராமபிரான் தான். ஏன் சுவாமி, பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கின்னு போய் வச்சிருக்கான், அவனை எடுத்துன்னு வந்து குடுறா, அவன் வந்து கேட்குறான் நான் கொடுக்க முடியாது, சண்டைக்கு வேணாலும் வருவேன் அப்படிங்கிறவனை நீ அடிபட்டுட்ட, ரொம்ப டயர்டாக இருக்க, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு தயாள குணம் வேற யாருக்கு இருக்கும் சொல்லு பாருங்க? யாருக்குமே கிடையாது. அவனை வேண்டினால்
நிச்சயமாக நாம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியவன் தான் ஸ்ரீமன் ராமபிரான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்னைக்கோ இருக்கிற முனிவர்களெல்லாம் காத்துன்னு இருக்கா. சரையோ நதிக்கரையில் மட்டுமல்ல, பின்னாடி வரக்கூடிய பம்பை நதி வரையிலும் முனிவர்கள் அவருக்காக ராமபிரானுக்காக காத்துன்னு இருக்கா. சபரி ராமன் வருவான் அப்படிங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கா. ராமன் வந்தால் இதை கொடுக்கணும், ராமனுக்கு சமர்ப்பிக்கணும், ராமனை பார்க்கணும் அப்படின்னு இப்படியாக பல முனிவர்கள். அது மட்டுமல்ல, குரங்குகள் வடிவிலே முனிவர்கள், தேவர்கள், குரங்காய் பிறந்தவர்கள். அந்த குரங்காய் பிறந்தாலும் சுக்ரீவனாகட்டும், வாலியாகட்டும், ஆஞ்சநேயனாகட்டும், பல குரங்குகள் தலைவர்கள், அங்கதனாகட்டும், எல்லாருமே ரூபம் தானே இல்லையா? அப்படி இருந்தாலும் அவர்களெல்லாம் தான் யார் அப்படிங்கிறது எங்கேயுமே காட்டல. இந்திரனாகட்டும், இந்திரனுடைய இதுவாக பிறந்தாலும், சூரியனுடைய அம்சமாக பிறந்தாலும், எங்கேயுமே தன் நிலை மறக்காது, அதாவது என்ன நாம் பிறந்திருக்கோமோ அதன் வழி நடத்தல் தான் அப்படிங்கிறது. ராம அந்த நாமத்தை கேட்டவுடனே சிறகுகள் முளைக்கிறதா. அந்த நாமத்தை நீ எப்படி வேணாலும் சொல்லலாம். கஷ்டத்தில் சொல்லலாம், கடுப்பாக சொல்லலாம், ஆச்சரியத்தில் சொல்லலாம், அன்போடு சொல்லலாம், அழகாக சொல்லலாம். எப்படி சொன்னாலும் 2 எழுத்து ராமம் 2 எழுத்து ராமம் தான். ஸ்ரீராம ராம ராம இதி, அவ்வளோதான். எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேரசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நம்ம எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சௌலபியனாக சௌசீல்ய பாவத்துடன் வழங்கியவன் ஸ்ரீமன் ராமபிரான்.